ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 9, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. வான்மதி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இடத்துல போய் நின்னுகிட்டு ஃபோன் பண்றா. தண்டபாணி பையன் கோகுலுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவங்க ஆளுங்க கொஞ்சம் பேர் தேவைப்படுது. நான் சொல்ற லொகேஷனுக்கு அனுப்பி விடுங்கன்னு அந்த கோகுல்ட்ட சொல்றா. அவனும் அவங்க ஆள் அடியாளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, நான் ஒருத்தவங்க லொகேஷன் அனுப்புறேன் வான்மதின்றவங்க லொகேஷன். அங்க போய் அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறான். பவித்ரா உத்தமனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறா. ஃபோன் ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு இவர் எங்க போனாருன்னு தெரியல. ஃபோன் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க நான் வேலையை முடிச்சிட்டாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலா இந்த நேரத்துல எப்படிம்மா தனியா போவீங்கன்னு கேட்கவும், இல்லம்மா பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, நான் மெதுவா போயிடுவாம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்து போங்கம்மான்னு சொல்லி அமுச்சு விடுறா. அப்பதான் வெங்கடேசன் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு அவருக்கு தெரியாம பார்த்துட்டு அவங்க முகத்தை மூடிட்டு வெளில போயிடுறாங்க. வெண்ணிலா எழுப்பிட்டு இருக்கா. வான்மதி தூங்கிட்டு இருக்கா உட்காந்துக்கிட்டே. வெண்ணிலா அவங்கள எழுப்பிட்டு இருக்கா. என்னக்கா நீ தூங்கிட்டு இருக்க? நீ தூங்குறத பார்த்தா இங்க வேலை செய்யறவங்களுக்கும் தூங்க தானே தோணும். ஏந்திரிக்கா ஏந்திரிக்கான்னு எழுப்பி விட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஏஞ்சிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம இவங்களுக்கு இந்த கடை திறக்க விடக்கூடாதுன்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ணோம். அது நமக்கே ஆப்பாயிடுச்சே. தூங்க கூட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் ஏந்திரிக்கிறா. எல்லாரும் டெய்லரிங் ஸ்டிச் பண்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான் வருண். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி, ஏன் கண்ணா ஏன் இப்படிலாம் பேசுற? நம்மலாம் ஒரே குடும்பம். உனக்கு ஒண்ணுன்னா அது எங்களுக்கும் தானே. அதனால நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வருண ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு வருண. நீ ஆள் வச்சு வேலை செஞ்சிருந்தா ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்துருப்ப. நாங்க இப்போ டே அண்ட் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு 2 மடங்கா கொடுத்துரு. அது மட்டும் இல்லாம லெஜண்ட் அண்ணாமலை, லீலாவதி, வெங்கடேசன், சுந்தரராஜன்லாம் வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால நீ ஒரு அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து டேய் என்னடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நாங்களாம் எதுக்குடா உனக்காக தானடா வந்து இதெல்லாம் பண்ணோம். எதுக்குடா இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. வெண்ணிலா சொல்றாங்க எல்லார்கிட்டயும், நீங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நான் இங்க மீதி இருக்கிற வேலையை பார்த்துக்கிறேன். இங்க மீதி இருக்கிற வேலை என்னன்னா, வெளியில கடைக்கு வெளியில கோலம் போட்டுட்டு, இங்க உள்ள ஃபுல்லா மாப் போட்டு வச்சிடுறோம். சுத்தம் பண்ணி. அதனால நீங்க போங்க எல்லாரும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வெங்கடேசன் சொல்றாரு, என்னம்மா நீங்க எப்படி தனியா இருப்பீங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல மாமா நான் பார்த்துக்கிறேன். கூட தான் வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நான் இந்த வேலைலாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவங்கலாம் கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போனதை பார்த்து வான்மதி ஃபோன் பண்ணி சொல்றா, இங்க 3 பொம்பளைங்க தான் இருக்காங்க கடையில. இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடையில உள்ள ஜாமானத்தெல்லாம் அடிச்சு உடைச்சு தூக்கி போட்டுட்டு, இங்க இருக்க துணியெல்லாம் கூவத்துல தூக்கி போடுங்க. நான் மீதிய காலைல வந்து பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மறக்காம செஞ்சிருங்க அப்படின்னு அந்த அடியாளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வான்மதியும் கிளம்பிட்டா. வெண்ணிலா அந்த 2 ஆளுங்க இருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க. அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கெல்லாம் கூட்டுங்கக்கா, நான் வேணா மாப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லம்மா நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த அடியாளுங்கலாம் வந்து அந்த ஷட்டரை திறக்க சொல்லி அடிச்சிட்டு இருக்கானுங்க ஷட்டரை. இவ உடனே வருணுக்கு ஃபோன் பண்ணி, இங்க யாரு என்னன்னு தெரியல, கடையை திறக்க சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரமாவே வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு வச்சிடுறா. வருண் ஃபோன் பண்ணி கௌதம்க்கு போலீஸ் கூட்டு வாங்கன்னா, கடையில யாரோ பிரச்சனை பண்றாங்களாம், நீ போலீஸ் கூட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கிளம்பி வரான். இங்க அதுக்குள்ள அவனுங்க உள்ள நுழைஞ்சிடுறானுங்க. நுழைஞ்சிட்டு இங்க என்ன யாரையுமே காணோம், உள்ள ஏற்கனவே ஆளுங்க இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்க கோலப்பொடி இருக்கு. வெண்ணிலா சொல்றா, ஆளுக்கு ஒரு கோலப்பொடி எடுத்துக்கலாம், அவங்க உள்ள வந்ததும் அவங்க மூஞ்சில இதை அடிச்சிடலாம், நீங்க பயப்படாம பண்ணுங்கக்கான்னு சொல்றா. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அவனுங்க உள்ள வந்ததும் அவனுங்களுக்கு தெரியாம அவனுங்க கண்ணுல கோலப்பொடியை தூவி அவனுங்கள நல்லா கட்டையால அடிச்சு உட்கார வச்சு கட்டி போட்டுடுறானுங்க. கௌதம் அப்பதான் வரான். இதோ பாருங்க இவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணவங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல வெண்ணிலா, நீ பயப்படாம இவனுங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்ட அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டு இருக்கான் வெண்ணிலாவ வரும்னு. அப்பதான் கௌதம் சொல்றாரு, பரவாயில்ல வெண்ணிலா பயப்படாம கோலப்பொடியெல்லாம் தூவி அவங்க மூஞ்சில ரங்கோலி எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க, பரவாயில்ல வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கௌதமும் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வருண் சொல்றான், ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா அப்படின்னு சொல்லும் போது,
பரவாயில்லங்க, இது நம்ம கடைங்க. நீங்க எதுக்கு எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்றா. காலையில எல்லாரும் வராங்க. வந்து கடைய அண்ணாமலை கடையால ஓப்பன் பண்ண சொல்றான் வருண். அண்ணாமலையும் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து நல்லா இருக்கு கடை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கடையெல்லாம் பக்காவா இருக்கு. பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கவும், அதான் சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்கு. போர்டை திறக்கிறாரு. அதுல வந்து லீலாவதி பொட்டிக்குன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு லீலாவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வெங்கடேசன் சொல்றாரு, எல்லாரும் கடை பேரு அம்மா பேர்ல தான் வைப்பாங்க. ஆனா நீ பெரியம்மா பேர்ல வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாங்க, என் பேர்ல கடை ஓப்பன் பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு கேட்கவும், உங்க பேர்ல தான் 25 கடை போல இருக்கேம்மா, அதனாலதான் நான் பெரியம்மா பேர்ல வச்சேன் அப்படின்னு சொல்லவும், உங்க பேரு வந்து ஊருக்கே தெரியும், அதனால பெரியம்மா பேர், ஓ நீ என் மேல உள்ள பாசத்துல தான் வச்சேன்னு நினைச்சேன். ஆனா 25 கடையோட ஒரு கடையா ஆயிடுன்னு சொல்லி தான் என் பேரை வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லி லீலாவதி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல பெரியம்மா, உங்க மேல உள்ள பாசத்தினாலதான் அந்த கடையை வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, அப்பெல்லாம் என் மேல பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லவும், இதே மாதிரி நீங்க 2 பேரும் பண்ணா நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு வருன்னு சொல்லிட்டு, நான் பேர் வச்சது தப்பா இல்ல இந்த கடை ஆரம்பிச்சது தப்பான்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் சொல்றாங்க, டேய் உனக்கு இன்னுமா புரியல, இவங்க 2 பேரும் உன்னை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னு கௌதம் சொல்றாரு. அப்ப கௌதம் சொல்றாரு, நான் இது மாதிரி கடை ஆரம்பிக்கணும்னு கூட நினைக்கல, என்னை விட நீதான்டா கிரேட்டு அப்படின்னு ரொம்ப பெருமையா வருண பேசிட்டு இருக்காரு கௌதம். அப்பதான் அண்ணாமலை ஃபுல்லா பார்த்துட்டு, என்னம்மா மாப்பிள்ளை எங்கம்மா போனாரு, ஏன் கடை ஓப்பனிங்க்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு நான் ஃபோன் பண்ணினேன் சித்தி, ஆனா அவரு கால் ரீச் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க பவித்ரா. அண்ணாமலை சொல்றாங்க, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவர் இல்லாம நம்ம இருக்கிறது தப்பா போயிடுமா, அதனால ஒரு தடவை ஃபோன் பண்ணுமான்னு சொல்லவும் ஃபோன் பண்றாங்க பவித்ரா. திரும்பியும் நாட் ரீச்சபிள் தான் வருது. இவர் எங்க குடிச்சிட்டு எங்க விழுந்துட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க போனாரோ அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பொய் சொல்றாங்க, சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்துட்டு இருக்காருனா சித்தி, நம்மள ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெண்ணிலா, வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு கூப்பிடவும், நீயே விளக்கேத்திருமா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவே விளக்கேத்திடுறாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு, நல்லா வரணும் இந்த கடை, நீ இதை விட பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க வருண. வருண் சொல்றாரு அண்ணாமலைட்ட, நீங்க தாம முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கணும் வந்திருக்கிற புது கஸ்டமர்ஸ்ட அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கையாலேயே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை சொல்றாங்க, அண்ணாமலை டெக்ஸ்டைலுக்கு எப்படி உலகம் ஃபுல்லா பேர் இருக்கோ அதே மாதிரி லீலாவதி பொட்டிக்கும் நீ தமிழ்நாடு ஃபுல்லா நீ பேச வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி இவரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு அண்ணாமலைகிட்ட. அப்போ வருண் கேக்குறாரு, இவ்வளவு என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, நான் நம்ம பிரான்ச்லே ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், நீங்க ஏமா வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணாமலை கடைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குப்பா, அது வேற, நீ வந்து உன் கடையா ஆரம்பிக்கிறதுக்கு நீ வச்சிருக்கிற ஃபியூஷன் வேறப்பா, அதோட இதுவும் சிங்க் ஆகாது, உனக்குன்னு தனி ஐடியாஸ் இருக்கும், உன்னோட கடையில நீ வேற மாதிரி உனக்கு யாரோட தலையீடும் இல்லாம உனக்கான டிசைன்ஸை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ லீலாவதி சொல்றாங்க, அண்ணாமலையும் வெண்ணிலாவும் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க எல்லாரும் போய் கடையில உள்ள டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா அங்க உத்தமன் தனியா குறுக்கு மறுக்குமா நடந்துட்டு இருக்காரு. என்ன காலையில இருந்து யாரையும் வீட்டுல காணோம், எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது பவித்ரா சொல்றாங்க, வருண் தனியா கடை ஆரம்பிச்சிருக்கான், அங்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா என்ன கூப்பிடணும்னு உங்களுக்குலாம் தோணல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு பவித்ரா ஃபோன் பண்ணா கால் போகல அப்படின்னு சொல்லவும், உத்தமன் சொல்றான், ஏதாச்சும் சும்மா காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வருண் நீங்க ஏதோ நினைச்ச மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு, நானும் இனிமேல் இந்த வீட்ல ஒரு அல்லக்கை மாதிரிலாம் இருக்க முடியாது, நானும் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கும் அமௌண்ட் வேணும், எனக்குன்னு பவித்ரா குழந்தை பிறக்க போகுது, அவங்களுக்குன்னு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல எனக்குன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.